சேனல் மாமா துங்கு ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூட்டி தான் இது. லாஸ்ட் வீடியோவில் பாப்பாவுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்தே பாரத் ஜேர்னி ஃபர்ஸ்ட் டைம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, ஃபுல் டூர் அதெல்லாமே தான் ஒரு விர்ச்சுவலாக ஒரு விளாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தேர்ட் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெயினில் கொஞ்சம் டுகுவை என்கேஜாக வச்சுக்கலாம், மொபைல் ஃபோனை கொஞ்சம் கட் பண்ணலாங்கிறதுக்காக ட்ராயிங் கிட் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி கிட்டுன்னு சொல்லுவாங்க. மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக வரும். நம்ம ட்ராவல் ஃப்ரெண்ட்லிங்கிறதுனால ஈஸியாக ஹேண்ட்பேக்லேயே நம்ம ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் இப்போ கலர் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கிறதுனால இந்த சின்ன கிட் மட்டும் வாங்கினேன். அதுலேயே மினியேச்சர் சைஸில் நமக்கு அந்த க்ரையான்ஸுமே கொடுத்துருவாங்க. அதுவுமே ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. எல்லாமே சேர்த்து ஒரு 10 கலர்ஸ் வர மாதிரி இருக்குது. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இது வந்து ஆட்டோ. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆட்டோவில் போனது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு கார் மாதிரி இல்லாமல், ஆட்டோ மாதிரி இல்லாமல், பார்க்குறதுக்கு ஒரு சின்ன இந்த நானோ கார் செட்டப்பில், பட் ஆட்டோவோட அந்த சவுண்டு வரும். நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. இதில் டிக்கெட் புக் பண்ணும்போதே நமக்கு அந்த ஸ்நாக்ஸ் வேணுமா அந்த ஆப்ஷன் இருக்குல்ல. சரி ஃபஸ்ட் டைம் தானே வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் எல்லாமே பேக்கடு ஃபுட்டாக இருந்தது. அதனால சரி டுகுக்கு மட்டும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஏதாவது கொண்டு போகலான்ட்டு பனானா தான் கொண்டு போயிருந்தோம். ஆஃப்டர்நூனுங்கிறதுனால லஞ்ச் எல்லாமே ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ அதனால பனானா மட்டும் கேரி பண்ணிவிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாகவே தான் இருந்துச்சு, ஏன்னா வீக்கெண்டுங்கிறதுனால. பெங்களூரில் இந்த ரயில்வே ஸ்டேஷன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. 2 பக்கமுமே ஹேண்ட்மேட் பெயிண்டிங் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. க்ளீனாகவுமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சப்வேயுமே ரொம்ப நீளமான சப்வே. எங்களோட அந்த கம்பார்ட்மெண்ட் நம்பர் வந்து 7ங்கிறதுனால அது 2 போர்ஷனாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய நீளமான ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ஒரு கிலோமீட்டர் கிட்ட நடந்து போய் நம்ம அந்த ஸ்டேஷன் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தென் கரெக்டாக அந்த ட்ரெயினுமே சொன்ன டைமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாகவே வந்தது. 1 நிமிஷம் 2 நிமிஷம் இந்த முன்ன பின்ன அந்த கேப்பே எதுவுமே இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு விண்டோ சீட் கிடைக்கல. ஃபஸ்ட்டு புக் பண்ணும்போது 3 சீட் இருக்கும்ல, அதில் வந்து சென்டர் அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் உள்ளது கிடச்சிது. விண்டோ சீட் கிடைக்கல. சரி நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு புக் பண்ணலான்னு பண்ணோன்னா அந்த கன்வீனியன்ஸ் ஃபீஸ் இருக்கும்ல 400 அது அப்படியே போயிடுச்சு. எங்களுக்கு அது தெரியாது. ஸோ அதனால் சரி வேணான்ட்டு அகெயின் நம்ம விண்டோ சீட் அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்ட்டு 2 சீட்டு கொஞ்சம் வேறு வேறு இதில் தான் கிடச்சிது. பட் இட்ஸ் ஓகே, ஏன்னா நியர்பை தானே. ஸோ டுகோ வந்து நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலான்ட்டு மறுபடியும் கேன்சல் பண்ணி மறுபடியும் 400 போயிட்டு அப்பவும் விண்டோ சீட் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு சரி இப்படியே இருக்கட்டும்ன்ட்டு வந்தாச்சு. ட்ரெயினுக்குள்ளே ஏறின ஒரு 10 மினிட்ஸ்லேயே நமக்கு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ராயிங் கிட் கொண்டு வந்தது வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கூட அவன் அதில் ஃபோன் வந்து பார்க்கவே இல்லை. இது ஃபுல்லாக கலர் பண்ணிகிட்டே தான் வந்தான். ப்ராப்பராக பண்ண மாட்டான், ஏன்னா அந்த ஏஜ் அப்படி தானே இருக்கும். கொஞ்சம் இந்த ஸ்க்ரிப்ளிங் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவான். சரி ஃபுல்லாக என்கேஜாக இருக்கான்ட்டு ஃபோன் வந்து கொடுக்கல. எனக்கு அது வரைக்கும் ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ஒரு 4 ஹார்ஸ் ட்ரெயின் ஜேர்னி ஃபோனே பார்க்காம வந்தது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த டைம் ஃபுல்லாகவே கவர் பண்ணலான்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துருப்பீங்க. சம் ரீல்ஸில் அந்த ஷார்ட்ஸில் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து லாங் வீடியோவாக வரும். இதில் வந்து அந்த ரெஸ்ட் ரூம் எல்லாமே நான் ப்ராப்பராக கவர் பண்ணியிருக்கேன். அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. வீட்டில் எப்படி மெயின்டைன் பண்ணுவோமோ அதே மாதிரி. கொஞ்சம் கூட ட்ரெயினில் வந்து எனக்கு அந்த ரெஸ்ட் ரூம் தான் பிடிக்காது இதுக்கு முன்னாடி. பட் இந்த ட்ரெயினில் வந்து அவ்வளோ க்ளீனாக எந்த ஸ்மெல்லுமே இல்லாமல் சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஷார்ப்பாக 4:30 போல் நமக்கு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. ஃபுல்லுமே பேக்கடு ஸ்நாக்ஸ் தான். நாங்கள் 2 புக் பண்ணியிருந்தோம், எனக்கும் ரகுக்கும். பட் டுகு சும்மா இருப்பான்னு அவனுமே கொஞ்சம் சாப்பிட்டான். இந்த A to B அதுக்கப்புறம் இந்த கேரமல் பாப்கார்ன் அதுக்கப்புறம் இந்த பாஸ் இதெல்லாம் ரொம்ப வருஷம் கழித்து சாப்பிட்றது. ஸோ அதெல்லாமே சாப்பிடல, அப்படியே பத்திரமா எடுத்து பேக்கில் போட்டுட்டு வந்தாச்சு. சாப்பிடாத அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே நான் ரொம்ப ஃபுட் இருக்குல்ல, ரொம்ப பேக்கடு ஸ்நாக்ஸ் தான். ஸோ கொஞ்சம் சாப்பிடும்போது திகட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு இவ்வளோ கொடுத்ததில் இந்த கேரமல் பாப்கார்ன் தான் டாப் நாச்சாக இருந்தது. சூப்பராக இருந்தது. பட் 2, 3 சாப்பிட ரொம்ப ஓவர் ஸ்வீட்டுங்கிறதுனால கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்லேயே காஃபி அண்ட் டீ அந்த பவுடர் கன்சிஸ்டன்சியில் வரும்ல அது கொடுத்துருந்தாங்க. அந்த வாட்டருமே ரொம்ப ஹாட்டாக தான் இருந்தது.
குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. த்ரூஅவுட் இந்த ட்ரெயின் ஜர்னியில டுக்கு தான் நல்லா என்ஜாய் பண்ணான். இன்ஜின்லேருந்து எல்லா பிளேஸ்லயுமே அவன் நடந்தே போயிட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தான். ஒவ்வொரு ஸ்டேஷன் அந்த ஸ்டாப் வரும்போதுமே நல்லா மாப்லாம் போட்டு அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்ற ட்ரெயினில் அந்த மாதிரி கிடையாதுல்ல. இதோட எக்ஸ்பென்ஸ் அதிகம் தான், பட் அதுக்கேற்ற மாதிரி அந்த குவாலிட்டியுமே இருந்துச்சு. டுக்குக்கு எங்கே போனாலுமே அவன் ஏஜில் இல்லைன்னா கொஞ்சம் முன்ன பின்ன அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸில் வந்து ஏதாவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவனுக்கு கிடச்சிடும். ட்ரெயின்லையுமே அப்படிதான். அதனால கொஞ்சம் என்கேஜாகவே தான் இருந்தாங்க அந்த 2 பேருமே. ஒரு 6:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் ட்ரெயின் என்ன ரீசன் தெரில, என்ன பிரச்சனைன்னு தெரில, கரெக்டாக வில்லிவாக்கம் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டோர் எல்லாமே க்ளோஸில் இருக்குது. ஏசியுமே ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி ட்ரெயினில் தான் ஏதோ பிரச்சனைன்ட்டு உட்காந்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி. ஆனால் எதுவுமே பண்ணல. எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே கொடுக்கல. அந்த எலக்ட்ரிக் வயர் போகும்ல, ட்ரெயினோட அந்த கனெக்ட் ஆகிருக்கும்ல, அந்த வயர் வந்து சென்னையில் அந்த வில்லிவாக்கம்க்கு அடுத்த ஸ்டேஷனில் வந்து கட் ஆகிருக்குறதுனால இந்த ஸ்டேஷன்லேயும் ஃபுல்லாக நிப்பாட்டிட்டாங்க. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாவாச்சு அந்த பேசஞ்சருக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்திருக்கும். என்னன்னே தெரியாமல் 1.5 மணி நேரம் கிட்ட லாக் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா என்னன்னு நினைக்கிறது. ரொம்பவே பெரிய இஷ்யூவாக இருந்தது. அது நியூஸ்லலாம் கூட வந்துச்சு. அது சரி பண்ணுறதுக்குமே 2 டேஸ் ஆகும் அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அதனால் இங்கேயே இறங்கிட்டு நம்ம டெஸ்டினேஷன் வந்து கொஞ்சம் தூரம் தான், அப்புறம் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைன்ட்டு அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணி விட்டாங்க 8:30 போல். அங்கேருந்து கேபு ஆட்டோ புக் பண்ணேன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட 500 பேசஞ்சர்ஸ் வந்து புக் பண்ணுறதுனால டோட்டலாக ஜாம் ஆயிடுச்சு. அந்த வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனோட அந்த என்ட்ரி போர்ஷன் வந்து ரொம்ப சின்னது. அதில் அவ்வளோ பேர், குழந்தைங்க, பெரியவங்கன்ட்டு ஒரு மாதிரி கச்ச கச்சன்ட்டு இந்த க்ரௌடில் இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கே ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கு நெக்ஸ்ட் டேவே நூன்லேயே கிளம்புற மாதிரி இருந்துச்சு. அப்போ எவ்வளோ ஹெக்டிக்காக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா பேக் டு பேக் ட்ராவல். இனிமேல் நம்ம உட்காந்துட்டே சும்மா போனாலுமே அந்த பேக் பெயின் வந்து செக்ஷனுங்கிறதுனால எனக்கு அவ்வளோ படுத்தி எடுத்துருச்சு. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பாப்பாவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே நூன் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அரௌண்ட் ஒரு 2:30 போல் வீட்டிலேருந்து கிளம்புன கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும்ன்ட்டு. பட் கொஞ்சமாக தான் இருந்தது. ஈவினிங் அந்த நைட்டு போகும்போது டிராஃபிக் ஓவராக இருந்தது. பட் இங்கே ரிட்டன் போகும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சா, ஸோ அந்த ஹீட்னஸ் வந்து அன்றைக்கி அவ்வளோவா தெரியல. சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறது. நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப பெருசாக இருந்துச்சு. போகிறப்போ அந்த ஒயிட் அண்ட் ப்ளூ அந்த வந்தே பாரத் ட்ரெயினா, இப்போ வந்து நமக்கு ஆரஞ்சு கலர் கிடச்சிது. லக்கீலி இதில் விண்டோ சீட் கிடச்சிது. ஆனால் என்ன, அது ஈவினிங் டைம். நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு ஏறினோமா, ட்ரெயினுமே அப்போ ஸ்டாப்பில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த பைலட் ரூம்லாம் பார்க்க சான்ஸ் கிடச்சிது. நாங்கள் அந்த என்ட்ரன்ஸ் வழியாக ஏறினோம், ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்ங்கிறதுனால. அங்கே உட்காந்துருக்குறவங்க வந்து இதேமே பாருங்கன்னாங்க. நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டோம். இல்லை, நீங்கள் அதை மட்டும் கவர் பண்ணக்கூடாது, அது வந்து ரூல்ஸ் அப்படின்னு இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த போர்ஷன் மட்டும் கவர் பண்ண முடியல. அந்த இன்ஜினும் அவ்வளோ பட்டன் டைப்பு அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. இந்த ட்ரெயின்லேயுமே அந்த டாய்லெட், அந்த ரூம் எல்லாமே நல்லா க்ளீனாகவே இருந்துச்சு. அந்த ட்ரெயின் கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரெயினில் அந்த சீட்டு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. மெயினாக அங்கே வந்து நம்ம லெக் வச்சுக்கிறதுக்காக அந்த ஸ்பேஸ் வந்து அப்படியே காம்பேக்டாக அந்த பெர்மனண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. பட் இதில் வந்து அந்த ஸ்டிச்சிங் மிஷினில் இருக்கும்ல, அது மாதிரி புஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. பட் அதுதான் கம்பேர் பண்ணும்போது அதில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் பற்றி சொல்லி ஆகணும். நாங்கள் போகிற அவசரத்தில் வாட்டர் பாட்டிலில் நல்லா ஹாட் வாட்டர்லாம் போட்டு ப்ராப்பராக வீட்டிலே வச்சுட்டு போயிட்டோம். சரி, என்ன பண்ணுறதுன்ட்டு ரகுவோட தம்பிகிட்ட சொல்லி அங்கே வாங்க சொல்லியிருந்தோம். அவங்களோட ஏரியா லொக்கேஷன் படி அந்த பிளிங்கிட்டில் 2 வாட்டர் பாட்டில் அவைலபிளாக இருந்தது. ஒன்று இது, நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப டார்க்கான ரெட் கலர். அது ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கா, அதனால் இந்த ஒயிட்டே இருக்கட்டும்ன்ட்டு. அவங்களுக்குமே தெரியாது இது வந்து ஃப்ளாஸ்க்குன்ட்டு. வாங்கின அப்புறம் தான் பார்த்தேன்னா அது வந்து ஃப்ளாஸ்க்கு. பட் சூப்பராக இருக்குது. டுகோட ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு இந்த பெங்களூர் கிளைமேட்டுக்கு பக்காவாக இருக்குது. இங்கே பெங்களூர் கிளைமேட் ரொம்ப சில்லுங்கிறதுனால ஒரு 3 மணி நேரம் போல் அந்த ஹாட் வாட்டர் வந்து அப்படியே தான் இருக்குது. டுகோட ஸ்கூல் டைமிங்கே 3 ஹார்ஸ் தான். அதனால் அவனுக்கு இப்போதைக்கு அது சூப்பராக இருக்குது. இதுவே நீங்கள் சென்னை மற்ற ஏரியா ஹாட்டான ஏரியானிங்கன்னா உங்களுக்கு ஒரு மதியம் வரைக்குமே அந்த ஹாட் வாட்டர் வந்து அப்படியே தான் இருக்கும். இதுவுமே ஷார்ப்பாக அந்த டைமுக்கு வந்து ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போகிறப்போ வந்து எந்த பிரச்சனையும் ஆகிடக்கூடாது. ஏன்னா அங்கே நம்ம அன்டைமுக்கு போவோம்ல. ஸோ மறுபடியும் ஏதாவது வயர் கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு கொஞ்சம் இதாக தான் போகணும். பட் லக்கிலி எந்த பிரச்சனையுமே இந்த ட்ரெயினில் ஒரு 6:30 போல் வரைக்கும் தான் நமக்கு அந்த விண்டோஸ்க்கு அந்த சைடு இருக்கிற அந்த வியூ எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் சுத்தமாக தெரியல, பிளாக்காக தான் இருந்துச்சு. பெங்களூர் ரீச் ஆக அந்த கிளைமேட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. டோட்டல் அந்த ஊருக்கே ஃபுல் ஏசி போட்ட மாதிரி, சென்ட்ரலைஸ்டு ஏசி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. லிட்ரலி சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் மழையுமே பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. சாட்டர்டே நைட் வந்து மோஸ்ட்லி பெங்களூரில் வந்து க்ரௌட் இருக்காது. ஏன்னா லாங் வீக்கெண்ட் பிளான் பண்ணுறவங்க எல்லாமே ஃப்ரைடேவே லீவ் போட்டு சாட்டர்டே சண்டே அதெல்லாமே சேர்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அன்றைக்கி வந்து நைட்டுங்கிறதுனால கொஞ்சம் அன்டைம்ங்கிறதுனால க்ரௌடு கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த ட்ரெயின் ஜர்னி வந்து இப்படி தான் இருந்துச்சு. பேக் டு பேக் போனாலுமே அந்த கொஞ்சம் டைம்னஸ் இருந்தது. பட் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.